இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா இப்போ பாத்திரம் க்ளீன் பண்ணுற பவுடர்னா இது வந்து 20 கிராம் 200 கிராம் இது வந்து சுக்காப்பி 25 கிராமுக்கு நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது இல்லை வந்து கம்போர்ட் போல் வாஷ் ட்ரை வாஷ் பண்ணுறது இது வந்து 20 கிராமு. இது வந்து நலனு விரும்பின்னு சொல்லிட்டு சுக்காப்பி அது வந்து 25 கிராமுக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது பாக்குக்கு கொடுத்துருக்குறோம் 2 கிராம் பாக்கு கம்பெனிக்கு. கண்டெய்னர் வந்து அவங்க வந்து ஒன்றா இண்டிவிஜுவலாக பேக் பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னருக்காக நாங்கள் இது ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த மிஷின் சப்ளை பண்ணியிருக்கிறோம். கேசரி பவுடர் 10 கிராமுக்காக இந்த மிஷின் கொடுத்துருக்குறோம். அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் மிஷின் எடுத்துருக்காரு. இங்கே தான் மிஷின் எடுத்து வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணாட்ட கேட்கலாம். ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? மசாலா பிஸ்னஸ் பண்ணிட்டு மசாலா பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஓன் பிஸ்னஸ் மசாலா பண்ணுறீங்க. இப்படி பிஸ்னஸ் நல்லா போதா? பரவாயில்ல போயிட்டு. நீங்கள் என்ன சைஸ் எடுத்தீங்க மிஷினை? இந்த சைஸில் இந்த சைஸ் எடுத்தீங்களா? இப்போ எப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் வருது நல்லா இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு. எப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும் கூப்பிட்டோன்னே வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்கள பண்ணி கொடுத்துறாங்க. அதாவது மிஷின் வாங்கி நீங்களா ஓன் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது மூலியமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிதானே? இந்த மிஷின் மூலம் பேக் பண்ணி நீங்கள் கடை கடைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிதானே? ஓகே, சூப்பர் தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இம்ரான்ஸ் பிஸ்னஸ் போனாலும் உங்கள் இம்ரான். நம்ம நிறைய பேர் சுயமாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பேக்கிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க. அதாவது நீங்கள் ஒரு ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா ஐட்டம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பேக் பண்ணுற கண்டிப்பாக ஒரு பேக்கிங் மிஷின் கண்டிப்பாக ஒன்று தேவைப்படும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி முன்னேறிச்சு, மிஷினரிஸ் நிறைய வந்துச்சு. அது கூட தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க்கர்ஸை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப முன்னேறிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னை கோயம்பேடு பக்கத்தில் இருக்க பாடி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் மிஷின் எனக்கு பேக் சைடு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பேக்கிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. டேரக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ நான் மேட்டர் வந்திருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேக்கிங் மிஷின் என்ன காஸ்ட் வருது, இது என்னென்ன ஐட்டம் என்னென்ன நீங்கள் பேக் பண்ணலாம், ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுறது, ஸோ இது நிறைய விஷயம் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு தொழில் முனைவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண மாதிரி எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு எல்லாம் தேடி வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம் சார். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை கொஞ்சம் மக்கள் மத்தியில் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிங்க. வணக்கம், என் பேர் ஹரி. சென்னை கோயம்பேடு பக்கத்தில் பாடியில் கம்பெனி வச்சுருக்கேன். பேக்கிங் மிஷின்லாம் தயார் பண்ணுறோம். கம்பெனி பேர் சாய் பேக் இண்டஸ்ட்ரீஸ். சாய் பேக் இண்டஸ்ட்ரீஸ். இது உங்களுடைய சொந்த தயாரிப்பான இது? நீங்க மேனுஃபேக்சரிங் பண்றீங்களா? ஆமாம் சார், நாங்களே தயார் பண்ணுறோம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் என்னென்ன ஐட்டம் பேக் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? மசாலா ஐட்டம் பேக் பண்ணலாம் சார். அப்புறம் வாஷிங் பவுடர் பேக் பண்ணலாம். வாஷிங் பவுடர், ஆமாம். சோப்பு பேக் பண்ணலாம். சோப்பு, ஆமாம். அதாவது நம்ம பண்ற எல்லா ப்ராடக்ட்டையுமே இதில் பேக் பண்ண முடியும். பேக் பண்ண முடியும். அதாவது
சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் என்னென்ன ஐட்டம் நீங்க சொல்றீங்க அந்த மாதிரி சொல்ல முடியுமா உங்களால? முடியும் சார். ஊறுகாய் பேக் பண்ணலாம், ஊறுகாய் லிக்விட் ஐட்டம் தேங்காய் எண்ணெய் பேக் பண்ணலாம், ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே பேக் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஐட்டம் பேக்கிங் ஐட்டம் எல்லாமே பண்ணலாம் சார். எல்லாமே பண்ணலாம். நிறைய பேர் சொல்றாங்க இந்த மூக்குல போடும் பாருங்க பொடி, சோ அது மாதிரி பேக் பண்ணலாம். உண்மைதானே? அதுவும் பேக் பண்ணலாம் சார். அதுவும் பேக் பண்ணலாம். அதுக்கு மிஷின் கொடுத்துருக்கோம். அதுக்கு மிஷின் கொடுத்துருக்கீங்க. அதாவது இல்ல பேக் பண்ண முடியாத ஐட்டமே எதுவுமே இல்ல. அதாவது மிஷின் ஒன்று வாங்கிட்டோம்னா ஆமா நீங்க ஒரு 50 ப்ராடக்ட் பேக் பண்ண முடியும்னு சொல்றீங்க நீங்க. ஆமா பண்ணிடலாம் சார் கண்டிப்பா. சரி ஓகே சூப்பர். சோ பாத்தீங்கன்னா அண்ணன் நம்ம கூட இருக்காரு, அவரை பத்தி கொஞ்சம் கேட்கலாம். வணக்கண்ணே. வணக்கம் சார். உங்க பேர் என்ன? என் பேர் பழனிவேல் சார். பழனிவேல். நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் சார். மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஆமா சார். நீங்க டிசைன் நான் தான் சார் பண்ணுவீங்க. ஆமா சார். சரி இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது என்ன சைஸ், இதுல எத்தனை கிராம் வரைக்கும் பேக் பண்ணலாம் சார்? இது வந்து சைஸ் வந்து 2 அடிக்கு 5 அடி ஹைட் வரும் சார். 2 அடிக்கு 5 அடி. ஆமா சார். வீட்லயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சார். நம்ம ரூம்ல கூட வச்சு அழகா வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னன்னா இப்போ நம்ம வந்து 0ல இருந்து 5 கிராம்ல இருந்து 100 கிராம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணலாம். அது அவங்க ரெக்யர்மெண்ட், அதாவது கஸ்டமர் நீங்க கேக்குறீங்களா சார், என்ன ரெக்யர்மெண்ட் கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த போல நாங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். சரி, அதாவது வந்து இப்போ ஆர்டருக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆமா ஆர்டர் அவங்க என்ன பர்ச்சேஸ் ஆர்டர் எங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த போல அவங்களுக்கு மிஷின் டிசைன் பண்ணி நாங்க கொடுப்போம். டிசைன் பண்ணி கொடுக்குறீங்க. சரி, இது வந்து இதுல வந்து குறைஞ்சபட்சம் எவ்வளவு எத்தனை கிராம் பேக் பண்ணலாம்? அதிகபட்சம் சார் 1 கிராம் கூட பண்ணலாம் சார். மினிமம் 1 கிராம். அந்த கெமிக்கல் பவுடர்லாம் இருக்குல்ல, இந்த டேப்லெட்ஸ் இதெல்லாம் பண்ணாங்களா, அவங்களாம் மெடிசன் சம்பந்தமா கேட்டுருக்காங்க. அதுக்கு நாங்கள் 1 கிராம் கொடுக்குறோம். 1 கிராம்ல இருந்து 100 200 கிராம் வரைக்கும் இந்த டைப் ஆஃப் மிஷின்ஸ், அதாவது ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் ஃபில்லிங் மிஷின், சீலிங் மிஷின், எஃப்எஃப்எஸ்ன்னு சொல்றாங்க. அதை இந்த டைப் ஆஃப் மிஷின்ல வந்து 1 கிராம்ல இருந்து 100 கிராம் வரைக்கும் சார் 100 கிராம் வரைக்கும் நம்ம பேக் பண்ண முடியும். ஆமா சார். ஸோ 100 கிராமுக்கு மேல பேக் பண்ணனா அதுக்கு என்ன மிஷின்? அதுக்கு வந்து வேற அட்வான்ஸா நாங்கள் பண்றோம் சார். பிஎல்சி டைப் அது இருக்கும் சார். வாங்க சார். அண்ணா இந்த மிஷின் தானே அது? ஆமா சார், இதான் சார். இந்த மிஷின் தான் சார். இது அதை விட அதிகமாக பேக் இதோட இது அட்வான்ஸா டைப் சார் இந்த மிஷின். இது வந்து இன்டர்மீடியட் சீலிங் வாங்க, நிமாட்டிக் சீலிங் மிஷின். நிமாட்டிக்ல ஃபுல்லா கம்ப்ரஸர் டைப்ல ரன் ஆகுது. கம்ப்ரஸர்ல இது ரன் ஆகாது சார். கம்ப்ரஸ் டைப்ல ஆகும். இது வந்து என்னன்னா ஃபுல்லா உங்களுக்கு அட்வான்ஸ் பிஎல்சி எல்லாம் டச் ஸ்கிரீன் போட்டு கொடுத்துருக்கோம். பிஎல்சி டச் ஸ்கிரீன் நம்ம வந்து அது வந்து ஃபுல்லா மெக்கானிக்கல் செமி ஆட்டோமேட்டிக். அந்த பழைய மிஷின் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக். பிஎல்சிலே எல்லாம் ப்ரோக்ராம் லாஜிக் கண்ட்ரோல் சொல்லுவோம். அதெல்லாம் டச் பண்ணவே உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் அதிலே கண்ட்ரோல் ஆகிடும். எல்லாம் பிஎல்சிலே கண்ட்ரோல் ஆகிடும் சார். இது எத்தனை கிலோ வரைக்கும் பேக் பண்ணலாம்? இது வந்து 5 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் பேக் பண்ணலாம் சார். 1 கிலோ வரைக்கும் பேக் பண்ணலாம் சார். சரி, இது அசம்பிள் பண்ணிட்டீங்களா? அது பேக் இல்லை 90% முடிஞ்சிருச்சு. இன்னும் பம்பு மட்டும் நான் செட் பண்ணி, இது வந்து ஆக்சுவலாக இது ஜாமுக்கு கொடுக்குறோம். சரி ஓகே ஓகே. சார்ஜ் கொடுக்குறோம் சார். அது வந்து அது அப்படியே கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குது. என்ன நாளைக்கு முடிச்சிருவோம். இது அதாவது ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் கொடுத்து ரெடி ஆயிடுச்சு சார். எல்லாம் இது ஆர்டர் தானே? இது ஆர்டர் தான் சார். இது முடிஞ்சு எனக்கு டெஸ்பேச் பண்ணணும் சார். சரி ஓகே ஓகே. கேரண்டி வாரண்டிலாம் எப்படின்னு? மிஷின் உங்களுக்கு 1 இயர் வாரண்டி பீரியட் கொடுப்போம் சார். 1 இயர்? ஆமாம் 1 இயர் வாரண்டி பீரியட் கொடுப்போம் சார். நாங்கள் அவங்களுக்கு மிஷினில் ரெடி பண்ணிவிட்டு அவங்க மேக்ஸிமம் பிரச்சனை வராது. ஒரு 90% மேக்ஸிமம் வராது. அப்படியே தான் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணாங்க, நாங்கள் போய் உடனே அடுத்த நிமிஷம் போயிட்டு அவங்க வந்து கரெக்ட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணி, அதாவது வாங்கிட்டு போய் ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்களே போய் பண்ணி கொடுத்துருங்க. போகிறோம் சார். நாங்கள் எங்கள் சர்வீஸ் செஞ்சுருக்காங்க. நாங்கள் போயிட்டு கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு உடனே வந்துடும் சார். ஆமாம் சார். சரி, இதில் அதிகமாக என்னென்ன பிரச்சனை வரும்? இதில் மேக்ஸிமம் வந்து என்ன சார், ஐ மார்க் ப்ராப்ளம் கொடுக்கும் சார். ஐ மார்க்னு அது வந்து சென்சாரிங் இருக்கு இல்லையா, அது வந்து ஆமாம் ஐ மார்க் வராது, சரியா ஒழுகாது. ஆமாம், அது என்னன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இந்த ஸ்போட்டோ செல் சென்சார் இது கொஞ்சம் ரன்னிங் கொஞ்சம் லூஸ் ஆகிடும். ரெண்டாவது வந்து என்ன பிரச்சனை, பாட்டம் சீலிங் பிரச்சனை வரும். அது கொஞ்சம் அதான் சின்ன கம்ப்ளைண்ட் தான். அது அவங்களே நம்ம சொல்லி கொடுத்தாங்க. ஒரு வாரம் போயிட்டு அவங்க ட்ரைனிங் போல கொடுத்துட்டு அந்த கஸ்டமருக்கு அவங்களே மேக்ஸிமம் 90% அவங்களே எல்லாம் கரெக்ட் பண்ணிப்பாங்க. வராது மேக்ஸிமம் பிரச்சனை கொடுக்காது. ஆமாம். சரிண்ணா, இப்போ வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க வந்து பேக் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் ஆயிடுது. அப்போ நீங்கள் தான் அங்கே போய் பண்ணி கொடுக்க முடியுமா உங்களால்? நாங்கள் போய் பண்ணி கொடுப்போம் சார். அதாவது ஒரு 3 days நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதிகமாக. அப்போ நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கம்பெனிக்கு வந்து நம்ம மிஷினுக்கு நம்ம ரெடி பண்ணணும் இல்லையா. அவங்களுக்கு அடுத்த கஷ்டம் ஏன்னா அவங்க ஒருத்தவங்களே நம்ம பார்க்க முடியாது இல்லையா சார். அடுத்தது எங்களுக்கு ஆர்டர் இருக்குது. அதுக்கு தகுந்த போல் அவங்களுக்கு ஒரு நாள் டைம் கொஞ்சம் டைம் கொடுத்துருவோம். சேர்ந்து 2 நாள் சேர்ந்து வந்து முடிச்சு கொடுத்துட்றோம். நான் அவங்க போயிட்டு அதே போல் அவங்க என்ன அவங்க ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன பிறகு அவங்களே சரி கிளம்புங்க நல்லா இருக்குதுங்க சொல்கிறாங்க. அதே போல் ஏகப்பட்ட கஸ்டமர் நம்ம சொல்லியிருக்காங்க, ஏகப்பட்ட கஸ்டமர் நமக்கு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட மிஷினரிஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதனால் நம்ம இது வரைக்கும் நம்மளை பற்றி அந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, இப்போ ரா மெட்டீரியல் எங்கேருந்து வாங்குறீங்க? ரா மெட்டீரியல் வந்து டெல்லியிலேருந்து வரோம் சார். டெல்லி? ஆமாம் சார், டெல்லி போடுவோம். மேக்ஸிமம் வந்து இந்த பாடி செட்டு ஃபுல்லாக டெல்லி, உள்ள அசம்பிளிக்கெல்லாம் டிசைனிங் ஒர்க்லாம் நாங்களே எங்கள் லோக்கல்லே பண்ணிவிடுவோம் சார். சரி ஓகேண்ணே. சரி, இப்போ இது காஸ்ட் என்ன காஸ்ட்னே வரும், ரேட் என்ன வரும் சார்? நாங்கள் மினிமம் கஸ்டமர் ஏன்னா அவங்களும் சொந்த தொழில் பண்ணணும் முயற்சி பண்ணுறாங்க இல்லையா, நம்மளால அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுற போல் நாங்களும் நினைக்கிறோம். நாங்களும் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். அவங்களும் நல்லா நம்மளை போல் அவங்களும் நல்லா முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மினிமம் வந்து 90,000 நான் வந்து கொடுக்குறேன் சார். ஆமாம் சார். இதெல்லாம் நம்ம மார்க்கெட் லெவல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கா 140, 130, 160 அப்படி போயிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து நம்மளை போல் நம்மளே ஒரு ஹெல்ப் பண்ணுற போல இருக்கும்
அவங்களும் நம்மளை போல் தொழில் முனைவருக்கு நல்லா வரட்டும் அப்படி ஒரு நல்ல எண்ணத்தில் நான் வந்து எனக்கு ஒரு 10% மார்ஜின் கிடைச்சா போதுன்ற போல் நாங்கள் பண்ணுறோம் சார். பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். 90,000 அதிகபட்சம் அவங்க வந்து கிராம் போல ஒரு 50 கிராம் 100 கிராம் கேட்கும்போது எல்லாம் டிசைன் கொஞ்சம் மாறும். அப்போது முன்ன பின்ன ஒரு 10,000 அது போல் கொஞ்சம் முன்ன 1 லட்சம் கிட்ட வரலாம், இல்லை 1.5 வரலாம். அதுக்கு மேலே நம்ம அதிகமாக நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ரேட்டு ப்ரைஸ் லிஸ்ட்டு அதிகமாக ஏற்றுறது இல்லை சார். சரி ஓகேண்ணே. சரிண்ணா, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு மிஷின் ஆர்டர் பண்ண போகிறாங்க, ஒருத்தவங்க ஒரு மிஷின் தேவைப்படுது, அவங்க என்ன பண்ணணும்? அவங்க என்ன எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும். முதல்ல ரோல் வந்து முதல்ல டிசைன் பண்ணிடணும் சார். அவங்க என்ன அவங்க கம்பெனி ஒரு எம்பளம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க கம்பெனி அவங்க போட்டு முதல்ல ரோலை பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்க ரெடி பண்ணி வச்சணும். ரோலை ரெடி பண்ணி வச்சு அப்போ அவங்க ரா மெட்டீரியல் ரெடி பண்ணிடணும். ஏன்னா நமக்கு வந்து மிஷின் கொடுத்து ஒரு 15 days டைம் நமக்கு. அந்த 15 days டைமில் வந்து அவங்க ரோலு ப்ளஸ் வந்து அவங்கள்ட்ட என்ன பேக்கிங் பண்ண போகிறாங்க ரா மெட்டீரியல் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ரோலை வச்சு நான் கம்பெனியில் எடுத்துகிட்டு வந்து ரோலை போட்டு பார்த்துட்டு ட்ரையல் பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கு டெஸ்பாச் நான் இங்கே எல்லாம் ஓட்டி சக்ஸஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் சார் அவங்களுக்கு நான் வந்து எல்லாம் ஃபஸ்ட்டு பேமெண்ட் ஃபஸ்ட்டே கட்டணுமா இல்லை மிஷின் 20% அட்வான்ஸ் கொடுத்தோம். 50% அட்வான்ஸ் கொடுத்தோம்னா மிஷின் எல்லாம் ரன் பண்ணி ட்ரையல் வந்து பார்க்குறாங்களா, பார்த்துட்டு ஓட்டி காட்ட அவங்க மெட்டில் எடுத்துருவாங்க. ஓட்டி காட்டிட்டு போகும்போது ஒரு 40% கட்டிட்டு பார்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ 40% கொடுத்துட்டு மிஷின் நாங்கள் டெஸ்பாச் கொடுத்துருவோம். மீதி வந்து அவங்க ஓட்டி பார்த்து ஒரு 1 month ஆன பிறகு 10% நல்லா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன பிறகு அந்த மீதி ரிமைனிங் பேலன்ஸை கூட நாங்கள் கேட்போம். அது வரைக்கும் அவங்க வந்து நாங்கள் பேமெண்ட் பற்றி அவங்கள்ட்ட கேட்க மாட்டோம். ஆனால் அடிக்கடி கால் பண்ணிகிட்டே இருப்போம், எப்படி ஓடுதான்னு சொல்லிட்டு அவங்கள நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறவங்கள நான் பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே. இப்போ வந்து ஒரு மிஷின் வாங்குறோன்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் எதுவும் லோன் தராங்களா? அவங்க லோன் தர மாட்டாங்க சார். நாங்கள் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணோம் சார். நாங்கள் கொட்டேஷன்லாம் கொடுப்போம். கொட்டேஷன் கொடுத்து அதுக்கு வந்து நாங்கள் வந்து இது பண்ணுவோம். அந்த எங்கள் கொட்டேஷன் வண்டி கொடுத்தாங்கன்னா ஒரு லோனுக்கு வந்து அவங்க ஆனால் பேங்க் முன்னே அவங்க தான் அது பிளான் பண்ணிக்கணும். நம்ம அதை பண்ண முடியாது இல்லையா, நம்ம பண்ண முடியாது. நம்ம கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி யாரும் லோன் வாங்கி மிஷின் வாங்கி பண்ணியிருக்காங்க சார், நம்ம கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நம்ம லோன் வாங்க முடியும். ஆமாம், இந்த கம்பெனி கொட்டேஷன் வச்சு நீங்கள் லோன் வாங்க முடியும். சரிண்ணே, ஓகேண்ணா, சூப்பர். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி ப்ரோ, நிறைய ஷேர் பண்ணீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் மிஷின் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு டேரெக்டாக இங்கே வாங்க, இல்லை கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், வீடியோவில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த பேக்கிங் மிஷினும் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம கால் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க. 3 சைஸ் இருக்கு அண்ணன் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, 90,000 சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரேட் கம்மியாக தெரியுது எனக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய இடத்துல விசாரிச்சு பார்த்தேன், ரோட்டு கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருக்குது. பட் இங்கே 90,000 சொல்கிறாங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு தெளிவு ஏற்பட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு நல்ல வீடியோவில் வேற ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன். பாய் ஃப்ரம் இம்ரான். பாய். நன்றி.